நம்புறீங்க சிஎஸ்கே? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? நான் கண்டிப்பா வின் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஆனா இருந்தாலும் தோத்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப மேட்ச் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அப்படியே என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? ஆமாங்க. சிஎஸ்கே லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு 10. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் அவங்க விக்கெட் எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில கொஞ்சம் விக்கெட் எடுக்காம இருந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இருந்தாலும் வந்து நல்ல கேமா இருந்தது. யங்ஸ்டர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த வாட்டி. ஆனா பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் நல்லா அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது சூப்பரா கொடுத்தா அது வந்து சிஎஸ்கே இந்த வாட்டி பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்களா? அது ஆக்சுவலி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அத பத்தி நீங்க சென்னை மேல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? அடுத்த வருஷம் 6 அடிக்கும். ஆமா. ஓகே, இந்த வாட்டி யாருக்கு கப் அடிக்கும்? நீங்க இந்த வாட்டி எந்த டீம் நல்லா கப் அடிக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த வாட்டி சென்னை தவிரனா ஆர்சிபி ஹோப்ஃபுல்லி. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஆர்சிபினா இஷ்டம் இருக்கு. ஆர்சிபி கப் அடிக்கணும்னு நான் நம்புறேன். ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. சிஎஸ்கே டாடா வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு? நான் கடைசி வரைக்கும் ஹோப்ல இருந்தேன் ஜெயிப்போம்னு. கண்டிப்பா எல்லாமே அந்த ஒரு நம்பிக்கையில தான் மேம் நீங்க வந்திருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான். சோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்போம்னு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். அதனால கடைசி வரைக்கும் நினைச்சேன் நான் ஜெயிப்பாங்கன்னு. நான் ஜெயிக்கல. ஆமா, தோனியோட பயங்கர ஃபேனு. தோனியை நான் என்னைக்குமே ஐ வில் நாட் பீரிட்டில் பண்ண மாட்டேன். அந்த டீம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. தோனியோட பெரிய ஃபேன், அதுக்காக வந்தேன். எல்லா வருஷம் ஒரு தடவை ஒரு மேட்சாவது வந்து பார்ப்பேன். இந்த தடவை இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். நான் வெரி வெரி ஹாப்பி. ஏன் மேம் யங்ஸ்டர்ஸ்க்கு பிஃபோராவே நம்மளுக்கு சென்னைக்கு ஒரு வாய்ப்பு தந்தா டீம் சேஞ்ச் ஆயிருக்கும். என் தம்பியை கூப்பிடுறான், அவன் சூப்பரா சொல்லுவாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளான். சரிங்க, சொல்லுங்க. யங்ஸ்டர் கொடுத்தா சொல்லுவாங்க. யங்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்னா இந்த வாட்டி யாரையும் கொடுத்தாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. பேட்டிங் நல்லா பண்ணாங்க. பிஃபோரா கொடுத்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குமா? இல்ல, ரெகுலர்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா சான்ஸ் கொடுத்தாகணும். அவங்க நம்பிதான் 2 சீசன்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த 7 கேம்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணல, 7 to 8 கேம்ஸ். ஸோ தேர் கிவிங் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ். பட் ஹாப்பி, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது. எடுத்த உடனே கான் பெர்ஃபார்ம். மே பாசிபிளி நெக்ஸ்ட் சீசன்ல அந்த டீம் நல்லா பாண்ட் ஆகி ஐ திங்க் இட் வில் வொர்க் வெல். சரி, நான் சென்னையை தவிர இந்த வாட்டி யாரு கப் அடிப்பாங்கன்னு? ஆர்சிபி. ஹோப் ஆர்சிபி. பட் எனக்கு தெரிஞ்சு மும்பை திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ டாஸ் ஏன்னா டியூ ரொம்ப நல்லா ரொம்ப ஃபேக்டர் பிளே பண்ணுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 ரன் பார்த்தீங்கன்னா நிறைய வைடு வந்தது. மெயினாக அந்த டியூனால தான் ட்ரிப் பண்ண முடியாது பால்ல. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருந்தது. நல்லா ஓவரால் நல்லா ஆடினாங்க. ஆனால் சிஎஸ்கேட டாப் ஆர்டர் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச இருக்கு. பட் குட் கேம், பரவாயில்ல. ரொம்ப ஃப்ளாப் எல்லாம் பண்ணல, நல்லா ஆடினாங்க. டோனி எதிர்பார்த்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் கேம். ஐ மீன் ஓவராலா வென்ட் வெல். ஸ்லோ பிச். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆடினாங்க. இன்னும் ஒரு 10-20 ஓவர் ரன்ஸ் எடுத்திருக்கலாம். கடைசியில எடுத்திருந்தா ஒரு க்ளோஸ் மேட்சா இருந்திருக்கும். 170 இருந்ததா 118 தான் அடிச்சாங்க. தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாம் எதிர்பார்த்து வந்தாங்க சிஎஸ்கே ஒரு வின் பண்ணி ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு எந்த மேட்ச்லயும் டிக்கெட் கிடைக்கல. இந்த மேட்ச் தான் டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் வரும். நான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆனா எதிர்பார்த்து வந்து கண்டிப்பா. ஆமா, நான் ஜெயிக்கிற லெவல் மாதிரி தான் இருந்தது. நான் கூட ஜெயிச்சிடுவோம்னு ஒரு தைரியத்துல இருந்த. பார்த்தா தோத்து போயிட்டானுங்க. அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? சரி, தலைய பாத்தீங்களா? அது ஐயோ, தலை பார்த்தோன்னே தொண்டெல்லாம் போயிடுச்சு. என் தொண்டை ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப தலைய பத்திரனா ஜட்டு லட்சின் இவங்க எல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. ஜாலியா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க நேர்ல அப்படியா? எல்லாரும் நேர்ல பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா சேடா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தோத்துனா கண்டிப்பா. சரி, இன்னைக்கு எதனால தோத்துச்சு சிஎஸ்கே? அதே ஃபீல்டிங் நல்லா பண்ணிருக்கலாம். இன்னும் ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க. பேட்டிங் தான் கொஞ்சம் டஃப்பா. அந்த பேட்டிங் தப்பா இருக்க மாதிரி தோணுது. பேட்டிங் ஓப்பனிங் தான் சரியில்லை. ஃபர்ஸ்ட் தலை இருந்தப்ப அது வேற மாதிரி இருந்தது. இப்ப வர 2 வருஷமா கொஞ்சம் சரியில்லை தான் தோணுது. சரி மேம், இதை தவிர்த்து நீங்க வேற எந்த டீம் கப் அடிக்கணும்? சரி, நம்ம விட்டு கொடுத்துட்டு போற ஆர்சிபி அடிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க. இல்ல, அந்த டீம் எப்பவுமே நல்லா ஆடி பிளே ஆஃப் செம்மையா வராங்க. அது கூட 2 நாள் வராங்க. பிளே ஆஃப் அடிக்கிட்டோம் அப்படிலாம் எம்ஐ
எம்ஐ எம்ஐல அப்படின்னா ஆசிப். எனக்கு ஏதோ ஆசிப் தான் அடிக்கணும் தோணுது. அப்படியா தேங்க் எங்க இருந்து வரீங்க நாங்க அசோக் நகர் சென்னை. அசோக் நகர்ல ஓகே ரொம்ப தேங்க் ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். எங்கேயே சேடா என்ன மேம் கண்டிப்பா ஒரு ஹோப்போட வந்திருப்பீங்க ஆமா இந்த சிட்டிஸ் என்ன மேம் சொல்றீங்க இது தோத்துட்டோம் அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே சொல்லல. பட் நாங்க வந்துட்டு மறுபடியும் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு நாங்க வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த ஒரு மேட்ச் போனா என்ன, அடுத்த வருஷம் இருக்குல்ல நம்மளுக்கு தான், அடுத்த வருஷம் நம்ம விளையாடலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிறது வந்துட்டு இதுதானே. சரி இன்னைக்கு லூஸ் பண்ண என்ன ரீசன் அது வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் விளையாடுறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அங்க இருந்து என்ன விளையாடுறாங்க, என்ன டஃப் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. சோ அதனால அவங்கள எந்த குறையும் சொல்ல விரும்பல நானு. ஆனா யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுத்தாங்க மேம் இந்த வாட்டி. ஆமா இந்த வாட்டி நிறையவே கொடுத்திருந்தாங்க. ஸ்டார்டிங்கே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க ஆறது பார்த்து ஆமா இது பிஃபோரா கொடுத்திருந்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குமா? மேபி கொடுத்திருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு இப்ப கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சேஞ்சிங், அவங்க சேஞ்சிங் பாக்குறாங்க, சேஞ்ச் ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா சென்னை இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஏன்னா லாஸ்ட் பொசிஷன் 10வது இடத்துல இருக்கு, மறுபடியும் அது மீண்டும் மேல வர மாட்டேது, லூஸ் பண்ணிட்டே இருக்கு மேட்ச். கஷ்டம்தான் ப்ரோ, பரவாயில்ல ஆனா வரும் மறுபடியும். சரி டோனி கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த தருணத்தை சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி தோனி வந்துட்டு இன்னைக்கு உண்மையாவே வந்துட்டு அவர் பால் அடிச்சாரு. அவரோட ஏஜுக்கு அவர் இவ்வளவு விளையாடுறதே வந்துட்டு பெருசு. இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா தோனி ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. லைக் வந்து காமிக்கும் போது அது ஒரு இதாகும், பட் வந்து அப்போ அந்த நடுவுல பிரேக் டைம்ஸ் மாதிரி ஒரு டைம் வரும், அந்த டைமிங்ல வந்து டயர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லைக் வந்து ஒரு ஒரு லெக் பெயினோ இல்ல ஒரு ரெஸ்டோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்தது. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். நம்ம வந்து இங்க இருந்து பார்ப்போம், அந்த இடத்துல நின்று அவ்வளவு இதோட அவ்வளவு ப்ரெஷரோட இருந்து பார்த்தாதான் தெரியும். சரிங்க இதை தவிர்த்து நீங்க எந்த டீம் கப் அடிக்கும் நீங்க நான் ஆர்சிபி சொல்லுவேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வராங்க, அவங்க அடிக்கட்டும். எல்லா வருஷமும் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க, எல்லா வருஷமும் வராங்க, இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. சரி ஓகே ஆர்சிபி வரட்டும். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல 18 வருஷமா வந்துட்டு, அவங்க இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி அவங்க அடிச்சுட்டு போட்டு கப்ப. ஓகே ஓகே மேம் தேங்க் யூ. கன்ஃபார்ம் ஆலாம் சொல்ல முடியாதுப்பா. அவங்க ஜிடிக்கு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டோனி விளையாடுவாரு ப்ரோ, விளையாடு. அவங்க வந்து சொல்லுவாங்க ஒருவேளை தோனி முடியல ரிட்டையர் ஆகணும்னு கேக்குறாங்க, அவர் விளையாடுவாரு. ரிட்டையர் ஆகுற நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? டோனி விளையாண்டா தோனி விளையாண்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் பார்க்கணும்ல, ஹெல்த் எல்லாமே இருக்குதுல்ல. தோனி இருந்தாதான் அது ஓடும். தோனி வேணும், பட் வந்து அவரோட இதுவும் வந்து இதா இருக்கணும், அவரோட ஹெல்த் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். வருத்தமானு சொல்லி என்ன சொல்ல விரும்புறீங்க? வருத்தம்லாம் இல்ல, நான் வந்து லைவா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஜி. என்ஜாய் பண்ணேன் ஆமா, ஏன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலா இருந்துச்சு. சிஎஸ்கே வந்து இன்னைக்கு தோத்துருக்கலாம், பட் எவ்வளவு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. சோ தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீசிய முறிக்கிட்டு ஜாலியா இருந்து வேணும். ஆனா இன்னைக்கு நீ ஃபுல்லா என்ஜாய் பண்ணீங்க. அது வந்து லைவ் எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து செமையா இருந்துச்சு ஸ்டேடியம். சோ எல்லாருமே வந்து லைவா வந்து ஒரு வாட்டியாச்சும் ஸ்டேடியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. பட் தோத்துட்டாங்க ஒரு பக்கம், பட் ஸ்டில் அந்த அவங்க எல்லாரும் வரும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் டீம் போட அந்த ஒரு எந்தூ இருக்குல்ல, அது வேற லெவல். வேணும்னே யாரும் வேணும்னு தோத்தாங்களா? சரி தாண்டி இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியும் டீம் எதிர்பார்த்த மாதிரியும் போல. ஓகே என்டையர் ஐபிஎல் கரியர்லயே ஒரு 2 வருஷத்துல அவங்க வந்து அமைஞ்சிச்சு, பரவாயில்ல. நிறைய வாட்டி பிளே ஆஃப் போன டீமும் நம்ம தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐபிஎல்ல 7 கப் நம்ம எடுத்திருக்கோம், அதை பார்ப்போம். இன்னொரு 5 மேட்சுக்கு ஜாலியாக விளையாடலாம். நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் போடுவோம். நம்ம டீமை விட்டு கொடுக்க கூடாது. இன்னும் நல்ல டீம்லாம் விளையாண்டுருக்காங்க, கப் அடிக்கலாம் நம்ம வாழ்க்கை.